Good morning students. இன்னைக்கு நம்ம மாடியூல் 6ல இருக்கோம். யூனிட் 1ஓட லாஸ்ட் மாடியூல் இது. இந்த மாடியூல்ல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அல்டர்னேட்டிவ் கரண்ட். போன இதுல பார்த்ததோட கண்டினியூஷன் இது. போன இதுல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீக் வேல்யூனா என்ன அப்படின்னு பார்த்தோம். பீக் வேல்யூங்கிறது 0ல இருந்து அந்த ஏசி சப்ளை வந்து உச்சபட்சமா வேவ் ஃபார்ம் இது வரைக்கும் போகுதோ அது பீக் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ, அந்த வேவ் ஃபார்ம் போறதுல எந்த ஒரு குறிப்பிட்ட தருணத்திலையும் என்ன வோல்டேஜ் அப்படிங்கிறத பார்க்கறது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ அப்படின்னு சொன்னோம். அடுத்து ஆவரேஜ் வேல்யூ, பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ், இதில் இருக்க ஏதோ ஒரு இன்ஃபினைட் வேல்யூஸ் எடுத்து ஆவரேஜ் பார்க்கறத ஆவரேஜ் வேல்யூ அப்படின்னு சொன்னோம். ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ அப்படிங்கிறது டிசிக்கு ஈக்குவலண்டான ஏசி வேல்யூ, அந்த ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ்ல நான் டிசி வேல்யூ கொடுக்கும்போது எவ்வளவு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலண்டான ஏசி வேல்யூ வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆர்எம்எஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொன்னோம். அடுத்து நம்ம இந்த மாடியூல் என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் டைம் பீரியட். டைம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நேரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைம் பீரியட் இங்க நான் எதை சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி சப்ளை அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சைக்கிள், ஒரு நெகட்டிவ் சைக்கிள். இதை சொல்லும் போதே நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஹாஃப் அப்படின்னா பாதின்னு அர்த்தம். ஸோ ரெண்டு ஹாஃப் சைக்கிள் சேர்ந்தாதான் ஒரு ஃபுல் வரும். இங்க ஒரு ஃபுல் சைக்கிள் கம்ப்ளீட் ஆக எவ்வளோ நேரம் எடுத்துக்குதோ அதை தான் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா டைம் பீரியட் அப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த படத்துல இருக்க வேவ் ஃபார்ம்ல பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த ரெண்டுக்கும் எடுத்துக்கிற டைமை தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் பீரியட் அப்படின்னு சொல்றேன். நம்ம இந்தியாவோட ஏசி சப்ளை இருக்குது இல்லையா, நீங்க வீட்டுல பிளக் பாயிண்ட்ல இருந்து கனெக்ட் பண்றதெல்லாம் ஏசி சப்ளை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஏசி சப்ளைல ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுறதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து எவ்வளவு அப்படின்னா 20 மில்லி செகண்ட். 20 மில்லி செகண்ட்ல வந்து என்ன பண்ணணும்னா ஒரு சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகும். இதுதான் டைம் பீரியட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அடுத்து பார்க்கறது வந்து ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது என்னன்னா இப்போ நம்ம ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சேர்ந்தது. இதே மாதிரி ஒரு செகண்டுக்கு எத்தனை சைக்கிள் கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறது தான் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? நம்ம இந்தியன் ஏசி சப்ளையோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியன் ஏசி சப்ளையோட ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ், 50 ஹெர்ட்ஸ். ஓகேவா? இதோட யூனிட் வந்து ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு 1/t. இதில் டீங்கிறது டைம் பீரியட், ஒரு சைக்கிளுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதுங்கிறது. ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது வந்து அதிர்வெண் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒரு செகண்டுக்கு எத்தனை ஃபுல் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிறது தான் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்கறது ரியாக்டன்ஸ். டிசி சப்ளையை விட ஏசி சப்ளையை நம்ம அனலைஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன் கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசி சப்ளையை பொறுத்த வரைக்கும் அந்த மின்தடை ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது ஒண்ணுதான் என்ன பண்ணும்னா கரண்ட்டை தடுக்கும். ஆனா ஏசி சப்ளையை பொறுத்த வரைக்கும் அங்க கெப்பாசிட்டர், இண்டக்டர் அப்படிங்கிற ஒரு 2-3 பொருட்கள் இது இருக்குது, காம்பனன்ட்ஸ் இருக்குது. அந்த காம்பனன்ட்ஸும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கரண்ட் அப்போஸ் பண்ணும். அதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு சர்க்கியூட்ல இண்டக்டன்ஸ்னால உருவாகக்கூடிய எதிர்ப்பை வந்து கரண்ட்டுக்கு ஏற்படுற எதிர்ப்பை வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது எக்ஸ்எல் அப்படின்னு இண்டிகேட் பண்ணுவோம். அதே சர்க்கியூட்ல இருக்க கெப்பாசிட்டர்னால கரண்ட் சந்திக்கிற எதிர்ப்பை வந்து கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம், எக்ஸ்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ டோட்டலா நம்ம தனித்தனியா இதை எப்பவும் சொல்ல மாட்டோம். ஓவராலா நம்ம என்ன சொல்லுவோம்னா ரியாக்டன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ரியாக்டன்ஸ் அப்படின்னாலே அதுக்குள்ள இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்து நம்ம பார்க்கறது இம்பிடன்ஸ். இம்பிடன்ஸ் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மின் மறுப்பு திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ரெசிஸ்டன்ஸ்ல மின்தடை இருக்குதோ, டிசி சப்ளைல மின்தடை அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி ஏசி சப்ளைல நம்ம அதை என்ன சொல்றோம் அப்படின்னா மின் மறுப்பு, இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஓம் அப்படிங்கிற இதுலதான் மென்ஷன் பண்றோம். இது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா இருக்க ரெசிஸ்டன்ஸும்
ஏசியில இண்டக்டிவ் கெப்பாசிட்டர் புதுசா ஆட் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அதனால வர ரியாக்டன்ஸையும் கூட்டணும் அப்படின்னா Z equal to root of R square plus X square. Rங்கிறது ரெசிஸ்டன்ஸ், Xங்கிறது ரியாக்டன்ஸ். இது ரெண்டையும் வச்சு கண்டுபிடிக்கிறது தான் இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்றது. இது ஒரு சர்க்கியூட்டோட மொத்த மின்மறுப்பு எவ்வளவு அப்படிங்கிறது தான் இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பவர். ஏற்கனவே நம்ம பவர்னா என்ன, எனர்ஜினா என்ன அப்படிங்கறது பார்த்துருக்கோம். ஏசி சர்க்கியூட்ல என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளோட வசதிக்காக பவரை வந்து 3 விதமா பிரிச்சிருக்கோம். ரியல் பவர், ரியாக்டிவ் பவர், அப்பேரண்ட் பவர் அப்படின்னு சொல்லிட்டு. பவர்ங்கிறது ஒண்ணுதான். இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்மளோட அனலைசிஸ் வசதிக்காக ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படின்னா கரெக்டா எதை சொல்றோங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை 3ஆ பிரிச்சிருக்கோம். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியல் பவர், ரியாக்டிவ் பவர், அப்பேரண்ட் பவர். சரி, ஃபர்ஸ்ட் ரியல் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ரியல் பவர், ரியல் அப்படின்னா என்னன்னா உண்மை அப்படின்னு அர்த்தம். உண்மையான பவர். ஆமா, இதுதான் உண்மையான பவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சர்க்கியூட் நீங்க போடுறீங்க, அதுல நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு லைட் எரியுது இல்லையா, இந்த லைட்டோ ஃபேனோ ஏதோ ஒண்ணு எரியுது அப்படின்னா அது நமக்கு எதிர்பார்த்து அவுட்புட்டை கொடுக்கணும். ஒரு லைட்ல நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா அதுல இருந்து வெளிச்சம் வரணும், அதுதான் என்னோட எதிர்பார்ப்பு. ஓகேவா? அப்ப நான் சுவிட்ச் ஆன் பண்ண உடனே அந்த டியூப் லைட் வந்து பவர் கன்சியூம் பண்ணும். அந்த கன்சியூம் பண்ண பவர்ல வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து என்ன ஆகும் அப்படின்னா வேற ஒரு லாஸா மாறி போயிடும். அது போக ஒரு குறிப்பிட்ட அளவு பவர் மட்டும்தான் எனக்கு லைட் எனர்ஜியா மாறி கிடைக்கும். அந்த எனக்கு பயன்பட்ட அந்த பவரை தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ரியல் பவர் அப்படின்னு சொல்றேன். இதை நம்ம வாட்ஸ்ல மெஷர் பண்ணுவோம். இது கண்டுபிடிக்கிறதுக்குண்டான ஃபார்முலா வந்து என்னன்னா P equal to V into I into cos pi. இதுல பைங்கிறது வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இருக்கிற ஆங்கிளை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சொல்றோம். ஸோ இதை வந்து யூஸ்ஃபுல் பவர், பயன்படுத்தப்பட்ட சக்தி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அடுத்து நம்ம பார்க்கிறது ரியாக்டிவ் பவர். இந்த ரியாக்டிவ் பவர் அப்படிங்கிறது என்னன்னா சோர்ஸ்ல இருந்து வர்ற பவர்ல எப்படி ரெசிஸ்டன்ஸ் தடுத்து நிற்பாட்டுதோ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் சக்தி வந்து ஒரு குறிப்பிடத்தக்க சக்தி வந்து எதுல போயிடும் அப்படின்னா ரியாக்டிவ் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லப்படுற இண்டக்டர்லையும் கெப்பாசிட்டர்லையும் வீணாயிடும். ஸோ சோர்ஸ்ல இருந்து இந்த லோடோட ரியாக்டிவ் பார்ட்டான இண்டக்டர் கெப்பாசிட்டருக்கு போற பவர் தான் நம்ம ரியாக்டிவ் பவர் அப்படின்னு சொல்றோம். இதோட யூனிட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா VAR, வோல்ட் ஆம்பியர் ரியாக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இது கண்டுபிடிக்கிறக்கூடிய ஃபார்முலா வந்து என்னன்னா Q equal to V into I into sin theta அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மொத்தமா நம்ம எடுக்கிறதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரியல் பவர், ரியாக்டிவ் பவர் அப்படின்ட்டு இருக்குது. ரியல் பவர் வந்து யூஸ்ஃபுல்லா நம்ம லோடு நமக்கு தேவையான வேலையை செய்யறதுக்கு பயன்படுத்துறது ரியல் பவர். ரியாக்டிவ் பவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சர்க்கியூட்ல இருக்க லோட்ல இருக்க இண்டக்டர் கெப்பாசிட்டர் அதுக்காக பயன்படுத்திக்கிட்ட பவரை ரியாக்டிவ் பவர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ லாஸ்டா நம்ம பார்க்கறது அப்பேரண்ட் பவர் அப்படின்னு சொல்றோம். இந்த அப்பேரண்ட் பவர்ங்கிறது என்னன்னா ஒரு ஏசி சப்ளையோட RMS வோல்டேஜையும் கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா அப்பேரண்ட் பவர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதோட யூனிட் வந்து என்ன அப்படின்னா VA அப்படின்னு சொல்லுவோம், வோல்ட் ஆம்பியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வோல்டேஜையும் கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்றதுனால வோல்ட் ஆம்பியர் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவோம். இது அப்பேரண்ட் பவர் அப்படின்னு. லாஸ்டா நம்ம பார்க்கக்கூடியது பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம். பவர் ஃபேக்டர்ங்கிறது என்ன அப்படின்னா ஏசில வோல்டேஜும் கரண்ட்டுக்கும் இடையில ஒரு சில நேரம் டிஃபரன்ஸ் வரும். அந்த டிஃபரன்ஸ் வர்றப்ப அதுக்கு அக்ராஸா நம்ம பார்க்குற ஆங்கிள் தான் அது ரெண்டுக்கும் இருக்கிற ஆங்கிள் இருக்குது இல்லையா, அதை வந்து காஸ் பை அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கிளை வந்து நம்ம பைன்னு எடுத்துக்கிட்டோம்னா காஸ் பை அப்படிங்கிறது தான் பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பவர் ஃபேக்டர் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஏசி படிக்கிறப்ப நிறைய பார்ப்போம். அதோட இம்பார்ட்டன்ஸும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா பவர் ஃபேக்டர்ங்கிறது வோல்டேஜும் கரண்ட்டுக்கும் இடையில இருக்க ஆங்கிளோட கொசைன் வேல்யூ. நீங்க ட்ரிக்னாமெட்ரியில படிச்சிருப்பீங்க இல்லையா, சைன் காஸ் தீட்டான்னு, சைன் காஸ் டேன் பார்த்துருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி அதுல இருக்க காஸ் வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா தான் அதை பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதோட யூனிட் 1 முடியுது. யூனிட் 1ல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கரண்ட். கரண்ட்னா என்னன்னு பார்த்தோம். கரண்ட் அப்படிங்கிறது மின்னோட்டம். ஒரு கண்டக்டர்ல எனக்கு எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுறத தான் நம்ம மின்னோட்டம் அப்படின்னு சொல்றோம். யூனிட் ஆம்பியர். வோல்டேஜ் மின்னழுத்தம்,
அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுக்கு உண்டான அழுத்தத்தை கொடுக்கறது தான் மின்னழுத்தம் சொல்றோம். யூனிட் வந்து வோல்ட்ஸ். ரெசிஸ்டன்ஸ் மின்தடை அப்படின்னு சொல்றோம். மின்னோட்டத்தை தடுக்கிறது தான் மின்தடை அப்படின்னு சொல்றோம். அதோட யூனிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் அப்படின்னு சொல்லுவோம். இது போக நிறைய பேசிக் டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம். பவர்னா என்ன, எனர்ஜினா என்ன அப்படிங்கிற மாதிரி. அடுத்து என்ன பார்த்தோம்னா ஓம்ஸ்லா பார்த்தோம். ஓம்ஸ்லால என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மாறாத வெப்பநிலையில ஒரு கடத்தியில இருக்க மின்னோட்டமானது மின்னழுத்தத்துக்கு நேர் விகிதத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மின்னழுத்தம் கூடுச்சு அப்படின்னா மின்னோட்டம் வந்து கூடும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து கிர்ச்சாஃப்ஸ் லா பார்த்தோம். கிர்ச்சாஃப்ஸ் லால 2 பார்த்தோம். வோல்டேஜ் லா, கரண்ட் லா அப்படின்னு. கரண்ட் லால என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு ஜங்ஷன்ல வர்ற இன்கமிங் கரண்டோட கூட்டுத்தொகையும் அவுட் கோயிங் கரண்டோட கூட்டுத்தொகையும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வோல்டேஜ் லால என்ன சொன்னாங்கன்னா, ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்ல வோல்டேஜ் ரைஸ் வந்து அந்த சர்க்கியூட்டுக்குள்ள டிராப் ஆயிருக்க வோல்டேஜோட கூட்டுத்தொகைக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் பேரலல் பார்த்தோம். தொடர் இணைப்பு, பக்க இணைப்புல ரெசிஸ்டன்ஸ் எப்படி கனெக்ட் ஆகி இணைக்கப்பட்டிருக்கும். அப்ப நிறைய ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அதோட ஈக்குவலன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது பார்த்தோம். அடுத்து ஏசி ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம். அதுல பீக் வேல்யூ, ஆவரேஜ் வேல்யூ, இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ, டிஃப்ரெண்ட் பவர், ரியாக்டன்ஸ்னா என்ன, இந்த மாதிரி நிறைய வேல்யூ பார்த்தோம். இந்த யூனிட்ல நீங்க பார்த்தது எல்லாம் எலக்ட்ரிக்கலோட அடிப்படையான விஷயம். இந்த விஷயத்தை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களால வந்து அடுத்தடுத்த யூனிட்ல வர்றத ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க முடியும். இதை புரிஞ்சுக்கிற நீங்க இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தயங்காம கேளுங்க. இது தெளிவடைஞ்சிச்சு அப்படின்னா தான் உங்களால அடுத்த இதை வந்து எளிமையா புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? நன்றி.